திருக்குரானில் ஒரு வசனம் உள்ளது. அதை சிலர் அல்லாஹ்வுடைய நபிமார்களிடம் உதவி தேட முடியாது என்று கூறுவதற்காக அடிக்கடி முன்வைக்கிறார்கள். அந்த வசனம், இன்னா லதீன ததூன மின் தூனில்லாஹ இபாதம் அம்தாலுகும் ஃபல்யஸ்தஜீபூலக்கும் இன் குந்தும் சாதிகீன். அவர்கள் கொடுக்கும் மொழிபெயர்ப்பு, அல்லாஹ்வையன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் அழைத்தாலும் உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. இப்போது அவர்கள் இந்த வசனத்தை குறிப்பிட்டு, நீங்கள் அல்லாஹ்வின் நபிமார்களை அழைக்கிறீர்கள், அல்லாஹ்வின் நேசர்களை அவலியாக்களை அழைக்கிறீர்கள், அவர்களால் செவிமடுக்க முடியாது என்கிறார்கள். ஒருவேளை அல்லாஹ்வையன்றி மற்றவர்களை அழைப்பது என்பது இதை குறிக்கும் என்றால், உங்களால் உங்கள் பெற்றோரையோ நண்பர்களையோ அல்லது யாரையுமோ அழைக்க முடியாது. உண்மையில் இங்கு ததூன என்பது வெறும் அழைப்பதை குறிக்கவில்லை. ததூன என்பது அல்லாவை தவிர்த்து நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை குறிக்கிறது. இது அல்லாவையன்றி சிலைகளை வழங்கிக் கொண்டிருந்த அந்த உருவ வழிபாட்டாளர்களையே குறிக்கிறது. ஆனால் இந்த மக்கள் இது அல்லாவின் நபிமார்களை அழைப்பவர்களுடன் தொடர்புடையது என்று கூற முயல்கிறார்கள். எப்போது அல்லாவின் நபிமார்களைப் பற்றிய விஷயம் வருகிறதோ அங்கேயே இந்த பகைமை தொடங்குகிறது. வேறு யாரையாவது அழைப்பதைப் பற்றி பேச்சு வரும்போது அவர்கள் இந்த வசனத்தை கருத்தில் கொள்வதில்லை. உண்மையில் இது சிலைகளை வணங்கியவர்களையே குறிக்கிறது. ஏனெனில் அடுத்த வசனமே கூறுகிறது, அலஹும் அர்ஜலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடப்பதற்கு கால்கள் உண்டா? அம்லஹும் ஐதின் யப்திஷூன பிஹிமா, அவர்களுக்கு பிடிப்பதற்கு கைகள் உண்டா? அம்லஹும் அயுனுன் யப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்ப்பதற்கு கண்கள் உண்டா? அம்லஹும் ஆதான்யுன் யஸ்மோன பிஹா, அவர்களுக்கு கேட்பதற்கு காதுகள் உண்டா? சோப்பி, இப்போது அல்லாவின் நபிமார்களுக்கும் அல்லாவின் நேசர்களுக்கும் கைகள் உள்ளன, கால்கள் உள்ளன, கண்கள் உள்ளன, காதுகளும் உள்ளன. எனவே இது சிலைகளையே குறிக்கிறது என்றது தெளிவாகிறது. சிலைகள் மற்றும் சிலை வழிபாட்டாளர்கள் தொடர்பான வசனங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் சரியான நம்பிக்கையை நிராகரிப்பதற்காக அல்லாவின் நல்லடியார்கள் மீது சுமத்த இவர்கள் முயல்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்பவன் அல்லாவின் அனுமதியுடனும் அவனது நாட்டப்படியும் நபிமார்களிடம் உதவி தேடுவதாகும். இது போன்றவர்களைப் பற்றி புகாரி ஷரீஃப் ஹதீஸில் எமது தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அவர்களின் கூற்று பதிவாகியுள்ளது. கவாரிஜ்கள் படைப்புகளிலேயே மிக மோசமானவர்கள். அவர்கள் சிலை வழிபாட்டாளர்களுக்கு அருளப்பட்ட வசனங்களை அல்லாவின் நல்லடியார்கள் மீது பயன்படுத்துவார். இன்று நஜ்திகளும் அதையே செய்கிறார்கள். சிலை வழிபாட்டாளர்கள் தொடர்பான வசனங்களை அல்லாவின் நல்லடியார்கள் மீது சுமத்தப் பார்க்கிறார்கள். எனவே நாம் அவர்களுடன் விவாதிக்க தேவையில்லை. ஏனெனில் ஹதீஸின் ஒளியிலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அவர்களின் கூற்றின்படி அவர்கள் கவாரிஜ்கள் செய்ததையே செய்வதால் மிக மோசமான படைப்புகளாக இருக்கிறார்கள். இப்போது அல்ஹம்துலில்லாஹ், இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட சூழலிலும் விரிவுரையாளர்களின் தஃப்சீர் விளக்கத்தின் அடிப்படையிலுமே எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த மக்கள் உண்மையை உணர்ந்த பிறகும் நபிமார்களை அழைப்பது இணை வைப்பு, ஷிர்க் என்று காட்டி மிக மோசமான படைப்புகளாக மாறுகிறார்கள். அல்லாஹ் நம்மை சிறந்த படைப்பாக ஆக்கியது போலவே, அதாவது கண்ணியமான படைப்பாக, நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் மனிதகுலத்திற்கு சிறப்பை வழங்கியுள்ளார். புகழனைத்தும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் நம்மை எப்போதும் கண்ணியமானவர்களாக வைத்திருக்கட்டும். இவர்கள் தங்களை மிக மோசமான படைப்புகளாக ஆக்கிக் கொண்டார்கள். அவர்களின் தங்குமிடம் நரகமாகட்டும். அல்லாஹ் நாடினால் நாம் பெருமானார் அவர்களின் பரிந்துரையால் ஷபாத் சுவனத்தில் இருப்போம். இந்த நஜ்திகளை தெரியாமல் பின்பற்றும் அப்பாவி மக்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டி அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் சரியான பாதைக்கு அவர்களை கொண்டு வரட்டும். அவர்களுக்கு நேர்வழி விதிப்பிலில்லை என்றால் அல்லாஹ் நம் அனைவரையும் அத்தகையவர்களிடமிருந்து பாதுகாப்பானாக. எமது இறுதி பிரார்த்தனை, அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது.